பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். சாங் வர்ஷிப் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். பாட்டு: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்மாவே மறவாதே, அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறக்கக்கூடாது. கர்த்தர் நாமம் என்றைக்கும் மகிமைப்படணும். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. அவர் இது வரைக்கும் நம்மளை எவ்வளவோ அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கார். அப்படிதானே? எவ்வளவோ அற்புதமாக நம்ம ஒரு வேளை ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நேரத்தில் நம்ம என்ன கஷ்டப்பட்டுருப்போமோ, எப்படி அதான் ஒன்று உண்டு, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்படி அவருக்கு நம்ம மேலே இன்னதான் ஒரு ஸ்பெஷல் பாசம் தெரில, அதுக்காக நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், இப்போ ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்மளை கூப்பிட்டு பேசினாருன்னா நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அத்தனை பேர் முன்னாடி என்னைய கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை கூப்பிட்டு பேசினாலே அப்படி இருக்கும். கர்த்தர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கோடான கோடி மக்கள் இருக்கும்போது நீ 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 நீன்னு அப்படி நம்பர் போட்டு நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, லிஸ்ட்டு போட்டு நம்மளை மட்டும் பேர் சொல்லி அழைச்சிருக்காருன்னா அப்போ நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, எவ்வளோ வார்த்தையில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. வி ஆர் வெரி லக்கி. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லோரும் ரொம்ப 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 கிருபை பெற்றவர்கள். சரி, ஓகே, நம்ம இப்போ அடுத்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? யோசேப்பு ஆமாம், அந்த பானபாத்திரக்காரன் அந்த கனவு ஸ்டோரிலாம் முடிஞ்சுது. ஓகே, ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணியிருந்தான்? காரியம் முடிஞ்சதும் மறந்து போயிடுதான். 2 வருஷமாக யோசேப்பு ஜெயிலே தான் இருக்கார். அவர் கண்ட கனவு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவங்கிற மாதிரி அவர் ஜெயிலில் கிடக்காரு. அவர் கண்ட கனவு எப்படியோ இருந்துச்சு, எல்லோரும் வணங்குற மாதிரி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. ஆனால் அவரை பார்த்தா ஜெயிலில் கிடக்காரு 2 வருஷமாக. இந்த பானபாத்திரக்காரன் சொல்ல மறந்தே போயிட்டான். சரி, அப்போது அடுத்து பாருங்கள் எப்படிலாம் இந்த கனவை நிறைவேறதுக்கு கர்த்தர் அடுத்து வேறு என்ன வேலை பார்க்காருன்னா, பார்வோனோட கனவுக்கே போயிட்டார். ஸ்ட்ரெயிட்டாக பார்வோனோட கனவுல போய் அவன் என்ன கனவு காண்றான்? ஒரு நதி பக்கத்தில் நிற்கிறான். நதியிலேருந்து என்ன பண்ணுறது, ஒரு 7 சூப்பராக நல்ல புசு புசுன்னு புஷ்டியும் பசுமையுமா பசு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு.
கொஞ்ச நேரத்தில் அதே இதில் இருந்து ஒரு 7 பஸ்ஸு, பட் பார்க்க கேவலமாக அவலட்சணமாக அப்படி எலும்பு கூடா சொங்கியா அது ஒரு மாதிரி இருக்குது. அந்த பசுவும் என்ன பண்ணுது, அந்த அந்த இந்த நல்ல பசுக்கு நடுவில் போய் இதுவும் மேயுது. இந்த நல்ல பசுக்களை, புஷ்டியமாக இருக்கிற பசுக்களை இதை அடித்து சாப்பிட்டுது. அடித்து சாப்பிட்டாலுமே அது எப்படி தான் இருக்கான், அவலட்சணமாக தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு கனவு காண்றாரு பார்வோன். டக்குன்னு முழிச்சு பார்க்கறாரு. சரி, கனவுன்னதும் திரும்பவும் படுக்கிறாரு, திரும்பவும் தூங்குறாரு, திரும்பவும் ஒரு கனவு வருது. இப்படி என்ன கதிர் வச்சு நல்ல நல்ல நிறை மாதமாக அப்படியே அறுவடைக்கு ரெடியான கதிர்கள், சூப்பராக 7 கதிர். அதே மாதிரி களைகளாக இருக்கிற இன்னொரு 7 கதிர், கருகி போன கதிர்னு சொல்லி ஒரு 7 கதிர் திரும்பவும் வருது. இது அதுகளை என்ன பண்ணிடுது, அழிச்சு போடுங்க மாதிரி திரும்பவும் அதே மாதிரி அந்த கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சிம்டம் இருக்கிற மாதிரியே ஒரு கனவு வருது. அப்போ அவரோட சபையில் இருக்கிற மந்திரவாதி தந்திரவாதி எல்லாரையும் கூப்பிட்றாரு. சாமியார், தீர்க்கதரிசி யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு இந்த கனவுக்கு மீனிங் சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கும் சொல்ல தெரில. அப்போ தான் இந்த பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, என்னைய நீங்கள் ஜெயிலில் போடும்போது அங்கே ஒருத்தன் இருந்தான், ஒரு பிள்ளையாண்டா யோசப்புன்னு, அவனை கூப்பிட்டு கேட்கலாம் ஆனதும் உடனே அவனை அழைக்கிறாங்க. அவனுக்கு அப்படி ஹேர் கட் பண்ணுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, பயங்கரமாக ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூம் அது இதுன்னு போட்டு பந்தாவா அவனை கொண்டு போய் ராஜா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அவனும் கேட்குறான், என்னப்பா கனவு சொல்லுப்பானதும், நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அப்போ கூட பாருங்களேன், எந்த இடத்துலையுமே தன்னை உயர்த்தாத ஒரு குணம் வேணுங்க நமக்கு. இப்போ நீங்களாம் என்னை ஏதோ அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா உடனே ஆமாம் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லாமல் கர்த்தர் செஞ்சாருங்கிற அந்த அந்த ஆன்சர் தான் வரணும் எப்போதுமே. அந்த ஆன்சர் வரணும்னா மனசு ரொம்ப பக்குவப்படணும், கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாக வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். எப்போதுமே நம்ம அந்த சுயமை பாராட்டுறதுல ரொம்ப அந்த சுயத்தை பாராட்டுறதை தான் மனுஷங்க மனசு விரும்பும். அப்படி தானே? நம்ம 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 அப்படி இருக்கக்கூடாது, கர்த்தருக்கே கிரெடிட் போகட்டும். இப்போது அந்த சொன்னது யோசிப்பு என்ன சொல்கிறேன், நான் ஒன்றும் உன்னோட கனவுக்கு மீனிங் சொல்ல போகிறது கிடையாது, என் தேவன் தான் உன்னோட கனவுக்கு மீனிங் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான், நீ ரெண்டு கனவும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அதாவது 7 நல்ல பசு 7 நல்ல கதிருங்கிறது 7 வருஷம். அந்த 7 வருஷமும் உனக்கு நல்ல விளைச்சல் வரும். அடுத்து அவலட்சணமான பசுக்கள், அந்த கருகி போன பயிர், இந்த ரெண்டும் எதை மீன் பண்ணுதுன்னா அடுத்த 7 வருஷமும் பயங்கரமான பஞ்சம் வரும். ஸோ இது கரெக்டாக ஒரு அதிகாரியை நியமித்து நீ நிறைய தானியத்தெல்லாம் ஃபஸ்ட்டு 7 வருஷம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்ட அப்படின்னா அடுத்த 7 வருஷம் கஷ்டப்பட வேண்டாம். இது சீக்கிரமாகவே நடக்க போகுது, அதனால தான் உனக்கு இந்த கனவை 2 வாட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி முடித்ததும் இவன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆயிடுதான். அந்த மீனிங் அவன் சொல்கிறதும் அந்த அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது சொன்னதும் பார்வோன் ராஜாவும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு. அங்கே உள்ளவங்களும் ஓகே திருப்தி ஆகிடுறாங்க. உடனே அவனையே என்ன பண்ணுறாங்க, அதிகாரியாக போடுறாங்க. உடனே முத்திரமோதத்தை கலட்டி அவன் கையில் போடுறான். பேருக்கு தான் இனிமேல் நான் ராஜா, நீ சொல்லாமல் ஒரு அணுவும் இங்கே அசையக்கூடாது, கை அசைக்கக்கூடாது, கால் அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக அவனுக்கு எல்லா அத்தாரிட்டிஸையும் கொடுத்துருந்தாரு பார்வோன் ராஜா. அதுக்கானதுன்னு ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அவனுக்கு கொஞ்ச நாள்லேயே குழந்தையும் பிறக்கு. இந்த விளைச்சல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே குழந்தையும் பிறக்கு. அப்புறம் 2 பசங்களுக்கும் பேர் எப்படி வைக்கானா, ஒரு பையன் மனாசேங்கிறது தன்னோட பிரச்சனை, தன்னோட சோகம், தன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் மறக்க வச்சு தந்தை வீட்டையே மறக்க வச்சு வைக்கிற மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு மனாசே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கான். 2வது குழந்தை பிறகு அது எப்ராயிம்னு பேர் வைக்கான். அது என்ன அப்படின்னா, நான் எங்கே வைக்கப்பட்டனோ, எந்த இடத்துல இது பண்ணனோ, அடிமையாக வந்தனோ அந்த இடத்துலே என்னை கர்த்தர் தூக்கி நிப்பாட்டியிருக்கார் பாருங்கன்னு சொல்லிட்டு எப்ராயிம்னு பேர் வச்சுருக்கான். ஓகேயா? யோசேப்பு கதை ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? சரி, ஓகே. நாளைக்கு வேறொரு ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கி மெர்லின்னு ஒரு பிரதருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அந்த பிரதருக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, அவங்களுக்காகவே ப்ரேயர் பண்ணுவோம். இயேசுவின் தழும்புகளால்
சுகமாயிட்டாங்க கர்த்தாவே. மெர்லின் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. அவங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் தழும்புகளால் அவங்க சுகமாயிட்டாங்க. கல்வாரி சிலுவையில் நீங்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டீங்கிறது உண்மைன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டாங்க கர்த்தாவே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, வேடனுடைய கண்ணிக்கு நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கேன். இயேசுவோட ரத்தத்தால் முழுசாக கழுவுறேன். பிசாசை கொண்டு வந்து போட்டிருக்க அந்த நோய்ங்கிற பிரச்சனையை இயேசுவோட நாமத்தில் அடித்து விரட்டுறேன். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் அந்த அண்ணனை தப்பு வச்ச கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அந்த அண்ணனோட வாயை நன்மையினால் முடிசூட்டுங்க. அவங்களோட முடிவு சமாதானமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அவங்க நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கி விட்டீங்க கர்த்தாவே. அவங்க வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாக அவர் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது கர்த்தாவே. அவங்க வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும், அவங்க இருதயத்தில் சுகம் இருக்கட்டும், அவங்க உடம்புல சுகம் இருக்கட்டும், அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் சுகமும் சமாதானமும் நிரம்பி வழிவதாக இயேசு நாமத்தில் கர்த்தாவே. அவங்க அவங்கள முழுசாக அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. நீடித்த நாட்களாக நீங்கள் அவங்கள திருப்தியாக்க போகிற கிருபைக்காக நன்றி அப்போ. அவங்க ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உலக பிரகாரமான மக்கள் இந்த நோயினால் கஷ்டப்படுறதெல்லாம் ஓகே, அது சராசரியான ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்கு மெடிசனை விட பவர்ஃபுல்லான ஒன்று ட்ரீட்மெண்ட் எங்கள் கையில் இருக்குது. அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி 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 அந்த அண்ணனோட பிரச்சனை சரியாயிடுச்சு. அந்த அண்ணனோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதை இயேசுவோட நாமத்தில் அடித்து விரட்டுறப்ப. இயேசுவோட ரத்தத்தால் கழுவுற ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தை விட பெஸ்ட் மெடிசன் எதுவுமே கிடையாது. அந்த அண்ணன் குணம் ஆயிட்டாங்க இயேசுவோட நாமத்தில். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நடத்தி மற்றவங்களோட கண்கள் அற்புதம் காணும்படி நீங்கள் செஞ்ச கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அதே அவங்க ஹீல்டு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் தழும்புகளை அவங்க சுகமாக ஆயிட்டாங்க கர்த்தாவே. நீங்கள் செத்தவங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் கர்த்தாவே. அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். இந்த நோயெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் கர்த்தாவே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க விசுவாசம் இன்னும் அதிகமாகட்டும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை இன்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.